இன் ஜெனரல் டாக்ஸேஷன் சில டைப்ஸ் இருக்கு. ப்ரொக்ரெசிவ், ரெக்ரெசிவ், ப்ரொபோர்ஷனல். இந்த 3 டைப் ஜெனரலா சொல்லுவாங்க. ஸோ ப்ரொக்ரெசிவ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து வளர் விதி வரி, தோய்வு விதி வரி, விகித வரின்னு சொல்லுவோம். இது தமிழ்ல சொல்லணும்னா ஸோ இங்கிலீஷ்ல ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன், ப்ரொபோர்ஷனல் டாக்ஸேஷன் சொல்லுவோம். ஸோ ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன்னா என்ன? ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆக உங்களோட டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியதும் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணுங்கல்ல, பேயபிள் டாக்ஸ் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 10 lakhs ஒரு ஆனுவல் இன்கம் இருக்க ஒரு பர்சன், அவரோட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 lakhsக்கு தான் கட்டணும். ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆங்கிள். இதுவே ஒரு 2 lakhs இருக்கவங்க கட்டணும்னா அதை விட கண்டிப்பா கம்மியா தானே கட்டுவாரு. இவரோட இன்கம் சப்போஸ் 2 lakhs இருக்க ஒரு 10 lakhs சம்பாதிக்கும் போது என்ன ஆகும், அகைன் இவர் என்ன கட்டினாரோ அதே அமௌண்ட் தான் கட்ட முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் சொல்லலாம். இது இன்கம் டாக்ஸுக்கு எக்ஸாம்பிளா டைரக்ட் டாக்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல, அது இது கீழே தான் வரும். இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், கேபிட்டல் கெயின் டாக்ஸ், வேற என்ன டாக்ஸ் சொல்லலாம், கார்ப்பரேட் டாக்ஸ், வருமான வரி, சொத்து வரி, மூலதன வரின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இது என்ன கார்ப்பரேட் டாக்ஸ் என்ன சொல்லுவாங்க. இப்போ இன்கம் டாக்ஸுக்கும் கார்ப்பரேட் டாக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இன்கம் டாக்ஸும் கார்ப்பரேட் டாக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது நிறுவன வரி, இது வருமான வரின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு ஒரு வருமானம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட ப்ராஃபிட்னு சொல்லலாம், ப்ராஃபிட் வரும் இல்லையா, ஸோ அதன் மேல விதிக்கப்படுற வரி தான் கார்ப்பரேட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இன்கம் டாக்ஸ் அப்படின்றது ஒரு தனி நபர் மீது, இண்டிவிஜுவல் மீது விதிக்கப்படும் வரி தான் இன்கம் டாக்ஸ், வருமான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கார்ப்பரேட் அதை கட்டணும் அப்படின்னா அது கார்ப்பரேட் டாக்ஸ் தான் கட்டணும், இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஓகேவா, அதில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இன்கம் டாக்ஸ் கட்டணும். ஆனா அந்த நிறுவனம்ன்றது என்ன பண்ணும், இப்போ டிசிஎஸ் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த டிசிஎஸ் கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் தான் கட்டணும். இந்த டாக்ஸும் இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜ்ல இருக்கும், இது கம்மியா இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இண்டிவிஜுவல் ஏர்ன் பண்றதுக்கு அவங்க அந்த டாக்ஸை கட்டணும். ஸோ அப்போ டிசிஎஸ் எம்ப்ளாயிஸும் இன்கம் டாக்ஸ் கட்டணும், அந்த டிசிஎஸ் கம்பெனின்றது கார்ப்பரேட் டாக்ஸ் கட்டணும். ஓகேவா, நீங்க சொத்து வச்சிருந்தீங்க, அந்த சொத்து மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருதுன்னா அதுதான் சொத்து வரின்னு சொல்றேன். இப்போ நான் இந்த ஒரு பில்டிங்கை ஓன் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதனால இருந்து எனக்கு வாடகையோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இல்லை லீஸுக்கு விடுறேன் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், வெல்த் டாக்ஸா நான் கட்டுவேன். நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னா மூலதன வரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, இப்போ நான் ஒரு லேண்ட் வச்சிருக்கேன், அந்த லேண்டை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இப்போ நான் அந்த ஒரு எம்டி லேண்ட் இருக்கு, அதில் சும்மா ஒரு கார் ஷெட் மாதிரி ஏதோ போடுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த லேண்டை வந்து ஒரு பில்டிங்லாம் நான் கட்டவே இல்லை, பட் அந்த லேண்டை யூஸ் பண்ணி அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த லேண்ட் வந்து ஒரு கேபிட்டல் மூலதனம் அப்படின்போது அதுலேருந்து எனக்கு வருவாய் வருதுன்னா அது என்ன சொல்லுவாங்க, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வகைப்படுத்த முடியும், அப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா, இதெல்லாம் வந்து ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், இந்த இன்கம் டாக்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம்.